எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட ரெகுலரா கேட்டுட்டு இருக்க கேள்வி என்னன்னா, குழந்தைய நல்லா பேச வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஸோ இந்த வீடியோல ரீசர்ச் எவிடன்ஸ் உள்ள எஃபெக்டிவான சில டிப்ஸ் அதுதான் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ போன வீடியோவோட கண்டினியூவேஷன். போன வீடியோல 3 எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல இன்னும் ஒரு 3 எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்ல போறேன். ஸோ 2 வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்க, அதில் இருக்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப அவசியம். வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்கள் அதை எவ்ரிடே லைஃப்பில் உங்கள் குழந்தைகிட்ட யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். அந்தாதி ரீஹாப் சேனல் மூலயமா மொழி வளர்ச்சி சம்மந்தமாகவும் ஸ்பீச் டிலேஸ், டெவலப்மெண்டல் லாங்குவேஜ் டிஸார்டர், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நான் பேசிகிட்டே வரேன் என்னோட வீடியோஸ் மூலயமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 2 ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். ஏன் 2 ஸ்ட்ராட்டஜி அட் எ டைமில் சொல்ல போகிறேன்னா, இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கு ஒர்க் ஆகும், இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இன்னொரு குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இது ரெண்டுமே எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. அதனால் நான் 2த்தையும் அட் எ டைம் சொல்ல போகிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, சே லெஸ். சரிங்களா? சே லெஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ குழந்தை இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, இப்போதான் பேச கற்றுக்குறாங்க, இன்னும் ஒரு வார்த்தை கூட சரியாக பேசலை அப்படின்ற டைமில் நவுன்ஸ், பெயர் சொல்கள் நிறைய நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சுற்றி முற்றி இருக்கிற பெயர் சொல். ஸோ அவங்களோட தேவைகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். தண்ணி, மம்மம், அம்மா, அப்பா, சுற்றி இருக்கிற ஆட்களோட பெயர் சொல்கிறது, சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட பெயர் சொல்கிறது. ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய நம்ம வாக்கியமாக லென்த்தியாக பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தைக்கு எல்லாமே தலைக்கு மேலே போயிடும், அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ நீங்கள் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஃப்ரெஞ்ச் தெரியாது, நான் ஃப்ரெஞ்ச் இப்போ புதுசாக கற்றுக்குறேன் அப்படின்னும் போது ஒரு வார்த்தையிலேருந்து தான் வாக்கியத்துக்கு நான் போவேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு குழந்தை புதுசாக பேச கற்றுக்கும் போதும் நம்ம ஒரு சிங்கிள் வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதிலிருந்து கொண்டு போனால் அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கம்மியாக பேசுங்க. அவங்க கிட்ட பேசும்போது பேபி, பேபி அழுவுது, பேபி தூங்குது, ஓ. நான் எவ்வளோ கம்மியாக பேசினேன் பார்த்தீங்களா? பேபி அழுவுது, பேபி தூங்குது, 2 வார்த்தை தான் பேசினேன், அதுக்கு மேலே நான் எதுவும் பேசலை. ஸோ அந்த மாதிரி கம்மியாக பேசினா அந்த பேபி பேபி அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். அந்த வார்த்தையை அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கு ஒர்க் ஆகும். எல்லா குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கும் சே லெஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. எந்த குரூப்புக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கோலாலியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்கோலாலியா அப்படின்றது என்னன்னா, நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே திருப்பி சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, அப்படியே அந்த வாக்கியத்தை திருப்பி சொல்லுவாங்க. ஆர் எங்கேயாவது ஏதாவது ஒரு சாங் கேட்டிருப்பாங்க, ஆர் ஏதாவது ஒரு மூவி டயலாக் கேட்டிருப்பாங்க, அது அப்படியே அச்சு பிசுறாமல் அதே டயலாக் மாடுலேஷனோடு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எக்கோலாலியா அப்படின்னு சொல்லுவோம். எக்கோலாலியா இமீடியட்டாகவும் இருக்கலாம், டிலேடாகவும் இருக்கலாம். தட் இஸ், நம்ம ஏதாவது ஒன்று கேட்குறோன்னா அது அப்படியே டக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எங்கேயோ எப்பயோ கேட்டதை கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் மாதம் கழிச்சு கூட அப்படியே சொல்லுவாங்க. இந்த எக்கோலாலியா இருக்கிற குழந்தையா இருந்தா இந்த சே லெஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. எக்கோலாலியா இருக்கிற குழந்தைகளை கெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ், அவங்க மொழியை ஒரு சங்கா, ஒரு பெரிய ஒரு விஷயமா அப்படியே எடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த திறன் இருக்கு. ஸோ ஒரு சங்கா எடுத்து ப்ராசஸ் பண்ற குழந்தைகிட்ட நான் ஒரு வேர்டா சொல்லிட்டு இருந்தா வேலைக்காகாது. ஸோ இந்த எக்கோலாலியா இருக்கிற ஒரு குரூப்பாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் பெரிய சென்டென்சஸையே அறிமுகப்படுத்துங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதையாவது ஒரு பொருளை காட்டி, எதையாவது ஒரு சைகை காட்டி அது கூட ஒரு சென்டென்ஸாக அறிமுகப்படுத்துங்க. இன்னுமே பெட்டர் என்னன்னா, அது ஒரு இன்டோனேஷனோட ஒரு ரிதமிக்கலாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அதை அவங்க கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் எக்கோலாலியா இருக்கிறவங்களுக்கு அந்த இன்டோனேஷன், மியூசிக்கல் நோட்ஸ்லாம் அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் ரீசர்ச் சொல்லுது. அவங்கள இன்டோனேஷன் பேபிஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு குட்டி ரிதம் ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா வெளியே போகலாம், நம்ம இப்போ சாப்பிடலாம். ஸோ ஒரு குட்டி ஒரு ரிதம், ஒரு இன்டோனேஷன் ஆட் பண்ணுங்க. ஆட்
பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, என்ன டெய்லி ரொட்டீன் இருக்கோ அதை வந்து அப்படியே சொல்லுங்க. அதை ஒரு கேள்வியாக கேட்க வேண்டாம். அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சென்டென்ஸை நீங்களே ஒரு ரிதம் போட்டு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அம்மா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அவன் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அம்மா எனக்கு தண்ணி தாங்க, அம்மா எனக்கு மம்மம் தாங்க. ஸோ ஒரு சின்ன இன்டோனேஷனோட அவங்க சொல்லணும்னு நினைக்கிற சென்டென்ஸை அப்படியே நீங்கள் வந்து நிறைய முறை மாடல் பண்ணுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், இது வந்து 2 டிப்பையும் அட் அ டைம் சொல்கிறேன். சேலஸ் வந்து எக்கோலாலியா இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகாது. எக்கோலாலியா இருக்கவங்களுக்கு நல்ல பெரிய சென்டென்ஸாகவே ஒரு ரிதமிக்கலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். சரிங்களா? இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜிஸில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். கடைசியாக இப்போ 2 ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். இதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு எதை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, கொஸ்டின்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. தட் இஸ், டிமாண்ட் பண்ணுவாங்க நிறைய பேரண்ட்ஸ். நானே பார்த்துருக்கேன். இப்போ ஸ்பீச் தெரப்பி செஷன்ஸ்லேயே வர பேரண்ட்ஸ்லாம் கூட இது சொல்லு, அம்மா சொல்லு, கரடி சொல்லு, பொம்மை சொல்லு, பொம்மை வேணும்னு சொல்லு, அப்போ தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி வச்சுப்பாங்க. குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும், பயங்கரமாக அழுகும். நீ என் பொம்மை தான் சொல்லு, அப்போ தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் வைக்கும்போது குழந்தைக்கு வந்து அதை சொல்லணும் அப்படின்ற ஆர்வமே கம்மியாயிரும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்களை அந்த பொசிஷனில் போட்டு பாருங்கள். உங்களை யாரோ ஒருத்தவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, நீ இதை பண்ணாதான் நான் தருவேன் அப்படின்னு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயத்த பிடுங்கி வேற வச்சுக்கிறாங்க. நீ இதை சொல்லு அப்போ தான் உனக்கு அப்படின்னும் போது அந்த பர்சன் மேலேயும் அந்த டிமாண்ட்ஸ் மேலேயும் கொஞ்சம் வெறுப்பு தான் வருமே தவிர, ஓகே இதை நம்ம சொல்லிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு எந்த குழந்தையும் நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ டிமாண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுங்க. இதை சொல்லி இது செஞ்சாதான் ஆச்சு, இது சொன்னாதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி டிமாண்ட்ஸ் வைக்காதீங்க. அது ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எந்த குழந்தைகிட்டையும் அது ஒர்க் ஆகாது. ஸோ டிமாண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னா, கொஸ்டின்ஸ். அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் குழந்தைய பேச வைக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில், இது என்ன, இது யாரு சொல்லு, இது என்னன்னு சொல்லு. ஆப்பிள் தெரியும்ல உனக்கு, ஆப்பிள் சொல்லு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் அடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை அதை கவனிக்குதா, குழந்தை அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா, குழந்தைக்கு அது ஆக்சுவலி தெரியுமா, எதையுமே அவங்க அந்த மைண்ட் செட் இருக்காது அவங்களுக்கு. அடிக்கிட்டே போடுவாங்க. தெரபிஸ்ட் வந்து நல்லா பேசணும்னு சொல்லிட்டாங்க, ஸோ நான் நிறைய பேச போகிறேன் குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கேள்வி மேலே கேள்வியாக அடுக்குவாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வைக்கும்போது சம்டைம்ஸ் அந்த குழந்தைக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம், சம்டைம்ஸ் தெரியாமையும் இருக்கலாம். ஆல்வேஸ் அந்த ஸ்பாட்லைட் வந்து அந்த குழந்தை மேலேயே விழுந்துட்டு இருக்கும்போது அவங்க அதையும் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாடலிங் பண்ணுங்க. மாடலிங் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுங்க, ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்க. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னும் சொல்லிட்டேன், என்ன பண்ணணும் அப்படின்னும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேம்பரிங். தட் இஸ் செல்லம் கொடுக்கறது. இந்த ஜென்ரேஷனில் நிறைய வீடுகளில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னும் போது அம்மா சைட்லேருந்து, அப்பா சைட்லேருந்து, தாத்தா பாட்டி சைட்லேருந்து, சித்தி சித்தப்பா மாமா எல்லாருமே வந்து அந்த ஒரு குழந்தைய வந்து பயங்கர பாசத்தோட, பயங்கர செல்லமாக பொத்தி வளர்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேரண்டிங் ஸ்டைலை வந்து நம்ம ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம் இந்த ஜென்ரேஷனில். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை வந்து பசி அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு அழுகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபீட் பண்ணிடுறது. ஏதாவது ஒரு பேண்டீஸ் வெட் ஆயிடுச்சு, குழந்தை யூரினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படி அவங்க சின்னங்கன்னா டக்குன்னு அதை மாற்றி விட்டுடுறது. வெளியே கிளம்புறோம் அப்படின்னா அவங்களே ஃபுல் ட்ரெஸ் பண்ணிடுவாங்க, செருப்பு போட்டு விட்டுருவாங்க, தலை வரைடும், எல்லாமே ஃபுல். அவங்களோட நீட்ஸ் வந்து கேட்கவே வேணாம். குழந்தை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த கண் பார்வையிலேயே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயங்கர கேர் எல்லா சைட்ல இருந்தும் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எதை கம்யூனிகேட் பண்ணுறதுன்ற ஒரு நெசசிட்டியே இல்லாமல் போயிடுது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு வயசு குழந்தைக்கு என்ன ஒரு நெசசிட்டி இருக்கும், எதுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணணும்? பசி, தூக்கம், ஏதாவது வலி இருக்குது, ஒரு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இதை தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பேண்டீஸ் வெட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இது வெட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஏதாவது இண்டிகேட் பண்ணணும். ஸோ கை வச்சு காட்டணும், அழுகணும், ஒரு ஏதாவது ஒரு மூலியமாக வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணணும்.
ஸோ அதுக்கு நம்ம இடமே கொடுக்காம நம்மளே எல்லாத்தையும் ஸ்டெப் இன் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. என்னை பேச விடுங்க, ஒரு என்னை வந்து கம்யூனிகேட் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம குழந்தைகள் இருக்காங்க இந்த டைமில். ஸோ நம்ம கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கேப் கொடுப்போம், வெயிட் பண்ணுவோம். அவங்களா ஏதாவது ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் டைம் கொடுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க சைட்லேருந்து ஏதாவது இனிஷியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்காக குழந்தை அழுக அப்படியே விட்டுட்டு நீ சொன்னாதான் ஆச்சு அப்படி நான் சொல்ல வரல. ஏதாவது ஒரு இனிஷியேஷன் அவங்க சைட்லேருந்து இருக்கணும். அது வேர்பலாக வார்த்தையால் சொன்னாலும் ஓகே, கையால் காட்டி சைகையால் சொன்னாலும் ஓகே, ஏதாவது ஒரு இனிஷியேஷன் அவங்க சைட்லேருந்து ஆரம்பிக்கட்டும். ரொம்ப பேம்பர் பண்ணி அவங்க நீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ நான் பண்ண டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மழலை பேச்சு செஷனில் நான் பண்ண போகிற டெமான்ஸ்ட்ரேஷனும் கண்டிப்பாக பிடிக்கும். ஜான்வரி மந்த் 27th ஃப்ரைடே வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் மழலை பேச்சு. அது ஒரு 2.5 hours ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்பில் மைல்ஸ்டோன்ஸ்லேருந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஒரே ஒர்க் ஷாப்பில் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். 2.5 hours நான் சொன்ன மாதிரி. அது வந்து கன்ஃபார்மாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2.5 வயசுக்கும் கம்மியாக இருக்குது என் குழந்தை அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை மற்ற பேரண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மழலை பேச்சு ஒர்க் ஷாப் பற்றி சொல்லணும்னா ஒரு நாளுக்கு குரூப் ஒர்க் ஷாப், தட் இஸ் மற்ற பேரண்ட்ஸும் இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. 2.5 hours ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவேன். இதோட ரெக்கார்டட் வெர்ஷனோட லிங்க்கும் உங்களுக்கு 2 daysக்கு அவைலபிளாக இருக்கும். ஃப்ரைடே ஒர்க் ஷாப் நடக்குது, சாட்டர்டே சண்டே 2 நாளுமே வந்து உங்களுக்கு அதோட ஆக்சஸ் கொடுத்துருவோம். இன்கேஸ் லைவ் ஒர்க் ஷாப் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டட் செஷனை சாட்டர்டே சண்டே நல்லா பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் போனஸாக நாங்கள் இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னன்னா லைவ் செஷன் முடிஞ்சு 1 monthக்குள்ள அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே ஒரு 1-on-1 செஷனுமே வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க என் கூட. தட் இஸ் அந்த பேரண்ட் மட்டும் இருப்பாங்க, நானும் இருப்பேன். அவங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது, அவங்க நான் ஒர்க் ஷாப்பில் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்க அனுப்புகிற வீடியோஸ் பார்த்து ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு 1-on-1 செஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குரூப் செஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரெக்கார்டிங்ஸ் 2 daysக்கு நாங்கள் தரப்போகிறோம். அண்ட் ஹேண்ட்அவுட்ஸில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். ஆட்டிசமோட ட்ரேட்ஸ் என்ன, ஆட்டிசம்க்கும் டிஎல்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஒர்க் ஷாப்பில் டீல் பண்ணுறனோ இது எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு ஹேண்ட்அவுட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஒர்க் ஷாப் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒர்க் ஷாப் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு லிங்க்கு நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களை நான் ஒர்க் ஷாப்பில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக கற்றுக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி சொல்லுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மறக்காமல் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, உங்கள் குழந்தை அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச கைடன்ஸை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த 2 வீடியோவில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் எனக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணலாம், ஆர் கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவு பண்ணலாம். உங்ககிட்ட இருந்து அப்டேட்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பீச் டிலேக்கும் ஆட்டிசம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை என்கிட்ட பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் வந்து நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். நன்றி.